இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த பொண்ணு இல்லனா நாங்க இப்போ உயிரோடவே இருந்திருக்க மாட்டோம். ஒரு வாரம் தானே இந்த பொண்ணு இருந்துட்டு போடுமே. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படலப்பா. இல்ல இருக்கட்டும். இந்த பொண்ணை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தான் இருக்கு. இவளால யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது. என்னால உங்களுக்கு எதுக்கு பிரச்சனை? நான் இப்படியே போயிடுறேம்மா. இல்லம்மா, நீ இங்கதான் இருக்கணும். ஆமா எங்க உயிரை காப்பாத்திருக்கீங்க. உங்களை அப்படியெல்லாம் அனுப்ப முடியாது. மாதாஜி விட்டு தொலைங்க மாதாஜி. ஒரு வாரம் தானே தங்கி தொலைட்டு மாதாஜி. ஆனா ஒண்ணு, இந்த நகைய காணும் நட்ட காணலாம் சொல்லப்படாது. எல்லாத்துக்கும் நீங்க தான் பொறுப்பு, புரியுதா? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கொஞ்சம் வாய். என்னவோ பண்ணுங்க. எனக்கு என்னவோ இதெல்லாம் சரியா படல. நீங்க தங்க கூடாதுன்னு அவளை தங்க வைக்கிறாளுவோ. நாகஜோதி, ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. நீ தேடி வந்த ஆளுங்க வர்ற வரைக்கும் நீ இங்கேயே இரு. சரிங்கம்மா, நீங்க 2 பேரும் இவ்ளோ தூரம் சொல்றீங்க. உங்க 2 பேருக்காக நான் இங்க இருக்கேன். ஆனா கிராமத்துக்காரிக்கு இங்க சும்மா இருக்க முடியாது. அதனால உங்க வீட்டு வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதனால என்ன, நீ தாராளமா செய். என்னம்மா துர்காவிய பாத்துக்கிட்டு இருக்க? அவதான் இந்த வீட்டு மருமக, இந்த வீட்டோட எஜமானி. கிச்சன் எங்கம்மா இருக்கு? நான் நல்லா காஃபி போடுவேன். முதல்ல காஃபி போடுறதுல இருந்தே ஆரம்பிக்கிறேன். கிச்சன் எங்க இருக்கு? நான் கட்டுறேன். அதோட அங்கதான் இருக்கு. வாங்க வாங்க. இத கிச்சன். காஃபி பொடி, டீ தூள்லாம் இதுல இருக்கு. அதுக்கப்புறம் பால் இந்த ஃப்ரிட்ஜ்ல இருக்கு. ஓகே அம்மா, யார் இது புதுசா இருக்கு? பேரு நாகஜோதிமா. நல்ல பொண்ணு. இன்னைக்கு காலையில தான் பார்த்தோம். நானும் ஹாசினியும் கடைக்கு போயிட்டு நடந்து வரும்போது ஒரு வேன் எங்களை மோத பார்த்தது. அப்போ இந்த பொண்ணுதான் எங்களை காப்பாத்தனா. விசாரிச்சப்போ இங்க எங்கேயோதான் வேலைக்கு வந்திருக்கா. ஆனா அட்ரஸ் தொலைச்சிட்டாலாம். அதனால என்ன பண்றதுன்னு திக்கு தெரியாம நின்னுக்கிட்டு இருந்தா. நான் தான் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தேன். அவ ஒரு வாரம் தான் இருப்பா. அதனால என்னம்மா, நல்ல பொண்ணுன்னு சொல்றீங்க. பரவாயில்ல, வாங்க உட்காருங்க. அப்புறம் வந்து அது போதும். நான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன். நீங்க போங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரி. கிச்சன்ல காஃபி பொடி, பால் எல்லாத்தையும் காமிச்சிட்டு வந்துட்டேன். ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா. காஃபி ரெடி. இவ்வளவு சீக்கிரம் காஃபி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு சூப்பர். Thank you. நீங்களும் எடுத்துக்கோங்க. Thank you. காஃபி ரொம்ப நல்லா இருக்குமா? சூப்பர், அருமை. காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வேற யாரும் இருக்காங்களாமா? அப்புறம் அந்த ரூம்ல உன்னை வேண்டான்னு சொன்னாங்கல்ல, அவங்க 2 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு கொண்டு போய் காஃபி கொடு. சரிங்கம்மா.
மார்னிங் மேடம். குட் மார்னிங். நான் இதோ இப்ப கிளம்பிட்டேன். சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல மேடம். அமைச்சர் மகன் கொலை கேஸ்ல ஒரு முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு மேடம். வாட்? அமைச்சர் மகன் கொலை கேஸ்ல முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கா? என்ன எவிடன்ஸ்? அது வந்து மேடம், அமைச்சர் மகன் கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு ஒரு குல்ஃபி ஐஸ்காரன் அந்த வழியை கிராஸ் பண்ணிருக்கான். அப்போ சம்பவம் நடந்த குடோன் வெளியில ஒரு கார் நின்னு இருந்ததை பாத்திருக்கான். அப்படியா? வெரி குட். அப்ப அந்த குல்ஃபி ஐஸ்காரனை விசாரிச்சா அந்த கார் என்ன கலர், அந்த கார் நம்பர் என்னன்னு தெரிஞ்சுட்டா அக்யூஸ்ட கண்டுபிடிச்சிடலாம்ல? ஆமா மேடம். ஆமா, அந்த குல்ஃபி கார அட்ரஸ் விசாரிச்சியா? எங்க இருக்கான் அவன்? விசாரிச்சிட்டேன் மேடம். போரூர் பாய் கடை பக்கத்துல தான் அவன் வீடு இருக்கு மேடம். அவனை ஸ்டேஷனுக்கு கொண்டு வரட்டுமா மேடம்? இல்ல இல்ல இல்ல, வேணாம் வேணாம். நம்ம டைரக்டா அங்கேயே போயிடலாம். சரியா? ஏற்கனவே நானே அந்த குற்றவாளியை நெருங்க முடியாம குழப்பத்துல இருந்தேன். இப்ப இந்த குல்ஃபிக்காரன் போதும். இவனை வச்சே அந்த அக்யூஸ்ட புடிச்சிடலாம். நீங்க ரெடியா இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரியா? ஓகே மேடம். ஏங்க, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க? என்ன விஷயம்? மினிஸ்டரோட மகன் மர்டர் கேஸ்ல அக்யூஸ்ட கண்டுபிடிக்க முடியாம திணறிட்டு இருந்தான்ல, இப்ப குற்றவாளியை கண்டுபிடிக்க புதுசா ஒரு விஷயம் மாட்டிருக்கு. அதை வச்சு கூடிய சீக்கிரம் அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவேன். அந்த சந்தோஷம் தாங்க. ஓ, ஆ. ரொம்ப சந்தோஷம் இருக்கா? ஆமா, புதுசா ஏதோ விஷயம் கிடைச்சிருக்குன்னு சொன்னியே, என்ன விஷயம்? அதை நீ எப்படி கண்டுபிடிப்ப? நீதான் எவிடன்ஸ் எதுவும் கிடைக்கலன்னு சொன்னியே. அது அமைச்சர் மகன் கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு கொலை நடந்த இடத்துல அமைச்சரோட மகன் கார் மட்டும் இல்லாம வேற ஒரு காரும் இருந்திருக்கு. அந்த காரை ஒரு குல்ஃபி விக்கிற நார்த் இந்தியன் ஒருத்தன் பார்த்திருக்கான். அவனை விசாரிச்சா காரை பத்தின டீடைல்ஸ் ஏதாவது கிடைக்கும்ல? காரை பத்தின டீடைல்ஸ் கிடைச்சா அக்யூஸ்ட் யாருங்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம். ஆமா ஆமா, கரெக்ட் தான். ஆனா குல்ஃபிகாரன் ஏதோ நார்த் இந்தியன் சொன்னீங்க, அவனை நீ எங்க போய் தேடி கண்டுபிடிப்ப? அவனோட அட்ரஸ்லாம் கண்டுபிடிச்சாச்சுங்க. போரூர் பாய் கடைக்கு பக்கத்துல 5ஆம் நம்பர் வீடு. அதனால அவனை போய் பார்த்து விசாரிச்சா கார் டீடைல்ஸ்லாம் கிடைச்சிரும்ல? அதை வச்சு கொலைகாரனை கண்டுபிடிச்சிடலாம். சரி, நான் போயிட்டு வரேங்க. துர்கா அங்க போக கூடாது. அதுக்கு முன்னாடி நாம அங்க போகணும்.